சந்தோஷமா இருக்குது. திரும்பி போகவே மனம் இல்லை. அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல சந்தோஷமா இருக்குது. அதோட இப்பவும் கூட எனக்கு படித்த ஆசிரியர்கள் இந்திராணி டீச்சர், தயாளன் சார், லிங்கேந்திரா சார் எல்லாரும் இருக்கிறோம். இப்ப கூட கைகாலம் நாம் பாடுவதுதான் ஏன்னு சொன்னா இனி எனது கடமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு கூட உதவி செய்வோமோ அதை நன்றியோடு செய்வேன் என்று மகாவித்யாலயம் அதிலும் விசேடமாக தவத்திரு ஜோசுவாமி அவர்களுடைய மண் அவருடைய மூச்சு இங்கு விழாவிக் கொண்டிருக்கிறது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிற்கமெண்டா யாழ்ப்பாணத்துல கொழும்புத்துறை இந்து மகாவித்யாலயத்துல இன்றைய பாத்தீங்கன்னா ஜூலை மாதம் 26ஆம் தேதி எங்களுடைய பாடசாலையினுடைய 150வது ஆண்டு நிறைவு விழா மிக விசேஷமாக கொண்டாடப்பட்டிருக்கு. 1874ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இந்த 2024ஆம் ஆண்டு 150 ஆண்டை நிறைவு செய்யுது. 150 ஆண்டு நிறைவு சம்பந்தமாக ஒரு நினைவு மனித வெளியிடப்படும். பாத்தீங்கன்னா கடந்த வெள்ளிக்கிழமை இந்த 150 ஆண்டை முன்னிட்டு ஒரு நடைபவனி ஆரம்பிச்சது. அதை பற்றி நான் ஒரு காணொலி பதிவு செஞ்சு போட்டிருக்கேன். எத்தனை படிக்கிறீங்க? 5ஆம். யாரு கூட கிளாஸ் டீச்சர்? இப்ப அப்ப இன்றைக்கு எப்படி 150 ஆண்டு விழா? அப்ப போன வெள்ளிக்கிழமை நடைபவனி நடந்து தெரியுமா? நடந்தீங்க? நீங்களும் எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சு? பழைய மாணவர்கள் கண்டீங்களா? யார் தெரியும் பழைய மாணவர் உங்களுக்கு? இங்க எனக்கு தெரியும். சியானா அக்கா, ரவி அக்கா, சஞ்சீவன். இந்த 150வது ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளையும் இங்க சந்திக்கிற பழைய மாணவர்களுடைய நினைவிலைகள் தான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். எங்களுடைய பாடசாலையானது தவத்திரு ஜோகர் சுவாமிகளின் ஆசீர்வாதத்தை நேரடியாக பெற்ற பாடசாலையாகும். எங்களுடைய பாடசாலைக்கு முன்பாகத்தான் ஜோகர் சுவாமிகளுடைய சமாதி கோவில் அமைந்து காணப்படுகின்றது.
தேசிய கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்படும். அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். பாடசாலை கொடியினை ஏற்றதைத் தொடர்ந்து பாடசாலை கீதம் இசைக்கப்படும். இந்து மகா வித்தியாலயத்தினுடைய 150வது ஆண்டு நிறைவு நிகழ்வும் 2024 ஆண்டுக்கான பரிசளிப்பு நிகழ்வும் இனிதே ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்வினுடைய முதன்மை விருந்தினராக கலந்து பெருமை சேர்ந்து கொண்டிருக்கின்ற வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் திருமதி எழிலரசி அண்ணன் யோகநாயகம் அவர்களை நிகழ்வினுடைய முதல் சுடரை ஏற்றி வைக்குமாறு அன்புமையோடு அழைத்து நிற்கின்றோம். யாழ்ப்பாணம் வலயக்கல்வி பணிமனையுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் திருமதி ராஜசீலன் அவர்களை மங்களுடைய பேச்சு வைக்குமாறு எமது வித்தியாலயத்தினுடைய பெருமைக்குரிய பழைய மாணவியும் லண்டன் வாழ் திருமதி கஜேந்திரன் ரஞ்சினி அவர்களை மங்கள விளக்கேற்றி வைக்குமாறு அன்புரிமையோடு அழைத்து நிற்கின்றோம். மண்ணும் குடல் உயிரும் காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் ஒரு தானானிடம் விழும் முடிந்ததென்று நினைத்த நான் வாழ்கின்றேன். மரகான கந்தனை கந்ததாலே Oh,
வந்தோரை வரவேற்பது தமிழர் நம் பண்பாடு. அந்த வகையில் வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக எமது வித்தியாலயத்தினுடைய பெருமைக்குரிய உப அதிபர் திருமதி நளினி ரவீந்திரன் அவர்களை அரங்கத்திற்கு அழைத்திருக்கிறோம். அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பதினீர் விநாயகரையும் தவத்திரு சிவலோக சாமிகளின் பாதார விக்கிரகங்களையும் பணிந்து பிரதம விருந்தினர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் கௌரவ விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்து பழைய மாணவர்களுக்கும் எமது மதிப்புக்குரிய அதிபர் அவர்களுக்கும் எமது கல்லூரியின் ஆசிரியர்களுக்கும் மாணவர் செல்வங்களுக்கும் இன்றைய தினம் ஒரு பொன்னான ஒரு கால் பதித்திருக்கின்ற இந்த பாடசாலையானது திரு ஜெயசுவாமிகளுடைய மண்ணிலே அமைந்திருக்கின்ற கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தினுடைய 150வது விழா நிகழ்வும் தரிசளிப்பு நிகழ்வும் அதனை தலைமையேற்று நடாத்துகின்ற தலைவரும் இந்த வித்தியாலயத்தினுடைய முதல்வருமாகிய உயர் திரு தவதீஸ்வரன் அவர்களே, ஒரு வரலாற்று பெருமைக்கு ஒரு பாடசாலை கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயம், அதிலும் விசேடமாக தவத்திரு ஜெயசுவாமி அவர்களுடைய மண், அவருடைய மூச்சு இங்கு விழாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசிரியரோடான இந்த சூழலில் நீங்கள் இங்கிருந்து படிப்பது என்பது அவருடைய ஆசீர்வாதத்தின் கீழ் நீங்கள் படிப்பதாக அமையும். இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய வடக்கு மாகாண பிரதம செயலாளர் மதிப்பான இளங்கோர் அவர்கள் பங்கு பெறுவதாக இருந்தார். அவர் மிக ஆவலோடு இருந்தார். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தினால் கொழும்புக்கு செல்ல வேண்டியிருந்ததால் அவருடைய 150வது இந்த பாடசாலையினுடைய 150வது நல்வாழ்த்துக்களையும் இங்கு கடமையாற்றிய அதிபர்கள், ஆசிரியர்கள், இங்கு பயின்ற மாணவர்கள் எல்லோருக்கும் இந்த சமூகத்தினருக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி தெரிவித்திருந்தார். அதனை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டுள்ளேன். அதிபர் அறிக்கை 2024 முதலமாக ஜென்ம சாவஸ்தமாக திகழ்ந்து அருள்பாலிக்கும் கொழும்புத்துறை பதிரிவிட விநாயகரை வணங்கி ஆன்மீக அதிர்வுகளை ஏற்படுத்தும் தூய அடையாளங்களின் முதன்மை பெற்று பிரகாசிக்கும் சிவயோக சுவாமிகளின் அருளாசியினை அவாமி கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்தில் வரலாற்றின் சுவற்றினை பதிவு செய்யும் வண்ணமாக 150வது ஆண்டு நேரு மலர் வெளியீட்டு நிகழ்வு இதோ ஆரம்பமாகின்றது. இந்த நூலினை வெளியிட்டு நம்மை கௌரவிக்குமாறு இவ்விழாவின் பிரதம விருந்தினராக எங்களுடன் கலந்து சமைத்துக் கொண்டிருக்கின்ற திருமதி எழிலரசி ஆண்டன் ஜோகநாயகம் அவர்களை முதல் பிரிவினை வெளியிட்டு பெருமை கௌரவித்த மதிப்புக்கும் அன்புக்குரிய எழிலரசி ஆண்டன் ஜோகநாயகம் பிரதி பிரதம செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவ பிரதினை பெற்று பெருமை கௌரவித்த மயூரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பிரதினை பெற்று கௌரவித்த
2024ஆம் ஆண்டுக்கான பரிசளிப்பு நிகழ்வோடு முடிந்திருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்களையும் மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொண்டு அரங்கத்திலே அடுத்து இடம்பெற இருக்கின்றது மலர் வெளியீட்டுக்கான நயப்புரை வழங்குவதற்காக நாளிலம் போற்றும் நாடறிந்த பேச்சாளர் வெள்ளிக்கிழமை வழிபாட்டுக்குரிய நாள். காலை பொழுது மகிழ்ச்சியாக கடக்கின்ற இந்த வேளையில் அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தால் எப்படி இருக்குமோ அது போல ஒரு வைபவத்தை எப்படி நடாத்த வேண்டும் என்று திட்டமிட்டு எந்த முறையும் வந்துவிடக் கூடாது என்கிற அக்கறையோடு பொறுப்புணர்ச்சியோடு இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கு முதலிலேயே என்னுடைய அன்பும் நன்றியும் பாராட்டும். வர்ண புகைப்படத்தை தாங்கி வரலாற்றின் சுவடுகளை பதிவு செய்து அதனோடு சேர்த்து பரிசுத்தின அறிக்கையை சேர்த்து மகத்தான ஒரு நூலை வெளியிடுவது என்பது வெளியிட்டவனுக்குத்தான் அந்த அறிக்கை தெரியும். நூல் விமர்சனம் என்கிறது கிட்டத்தட்ட ஒரு திருமண காட்சி மாதிரி. ஒவ்வொருவரும் பழைய மாணவனுடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு பட்டவர்த்தனமாக தெரிகிறது. கடந்த காலத்தில் அதிபராக இருந்தவருடைய உள்ளத்தினுடைய வெளிப்பாடு படமாக தெரிகிறது. அதைவிட அதிகாரிகளுடைய செய்தி. இதற்கு அப்பால் இந்த ஆசிரியருடைய கட்டுரையை படிக்க திருமதி பி. தமிழ்பிரியா அவர் தமிழ்ல முதுகலமானி செய்தவர். அந்த முதுகலமானி ஆய்வு எனக்கு ஒரு பங்கு இருக்குது. காரணம் அந்த ஆய்வு இலக்கணவித்த நமஸ்கார தேசிகளை பற்றியது. சரித்திர சாதனைகளின் முகவரியாக திகழ்கின்ற யாழ் கொழும்புத்துறை இந்து மகாவித்யாலய அதிபர் ஆண்டன் அவர்கள். என்னுடைய படித்த ஸ்ரீனிங் இருக்கிறாள் உஷா, அவர்களை கூட்டிக்கொண்டு வந்து என்னால் செய்யக்கூடிய உதவியை நான் செய்வோம் என்று 83 பேட்ச் என்ற இதில் இந்த லண்டனில் இருக்கிற உதயகுமாரி அமர்சிங்கம் நான் உமாகி ரெண்டு பேரும் சேர்ந்து என்னால் இயன்ற உதவியை நான் செய்து இன்னைக்கு என்ன உதவியை செய்வோம்னு என்னால் பட்டிருக்கிறது. நான் 91 இந்த நாட்டிலிருந்து லண்டனுக்கு போய் இந்த ஃபவுண்டேஷனை வச்சு இந்த ஃபவுண்டேஷன் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த அடி இதை வைத்து நான் லண்டனில் நல்ல ஒரு கம்பெனி வேலை செய்து இந்த 3 பேரை வடிவாக வளர்த்து இப்போ நான் ஃப்ரீயாக வந்திருக்கேன். இனி எனது கடமை இந்த பள்ளிக்கூடத்துக்கு எவ்வளோ உதவி செய்யணுமோ அதை நான் நன்றியோடு செய்வேன் என்று பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா சரியான சந்தோஷமாக இருக்கிறது. எனக்கு கடமை முடிந்து விட்டது. எல்லோரும் இந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஃபவுண்டேஷனை படித்தோம். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் எல்லோரும் லண்டனில் நிறைய பேர் நல்ல விதமாக இருக்கிறார்கள். ஆனால் உதவி செய்ய பின்னடைகிறார்கள். எல்லாரும் ஒரே ஸ்கூலுக்கு திருப்பி செய்தால் அந்த பெருமையை வெறுமென்று பழைய ஸ்கூலை மறந்திருக்கிறார்கள். நான் அப்படி இல்லை. அது பெருமையாக சொல்லுகிறேன். சோ ப்ரௌட் இதில் வந்து பெற்றது நளினியக்காவை நான் பெருமைப்படுத்த விரும்புகிறேன். அவள் இந்த ஸ்கூல்ல படிச்சு இங்கேயே ஒரு யூனிவர்சிட்டிக்கு போய் அதே ஸ்கூல்ல இன்னைக்கு இப்படி என்னது நெக்ஸ்ட் டோர் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க பார்த்து நான் சரியாக பெருமைப்படுகிறேன். எனது நன்றி உஷாவை நினைக்கின்றேன். உஷா இதற்கு வந்து என்னை எழுதி கொண்டு வந்தால் அவள் நாங்கள் எல்லாரும் இந்த நாட்டை விட்டு வெளிநாடு போயிருக்கிறோம் என்று வரையும் யாழ்ப்பாணத்தில் இருந்து தன் மகளை சுற்றுச்சூழலில் படிப்பித்து ஒரு வாழ்கிறாள். அவளை இணைச்சு நான் எழுத
எனக்கு படித்த ஆசிரியர்கள் இந்திராணி டீச்சர், தயாளன் சார், லிங்கேந்திரா சார் எல்லாரும் இருக்கிறோம். இப்ப கூட கைகாலெல்லாம் பாதுகாப்பு ஏன்னு சொன்னா அப்பவே அடி வாங்கி படித்தது. இப்ப என்ன ஒரு சில விஷயம் சொல்றேன், அது தவறா இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பா சொல்லணும்னு சொன்னா இப்ப ஒரு நாங்கள் அந்த நேரம் அடி வாங்கி படிச்சாங்க. உண்மையிலே நான் இந்த பாடசாலையில படிச்சு பட்டதாரி. இப்ப நான் இங்க வந்திருக்கிறது SLB போன் ஷோப் உரிமையாளர் என்ற விதிதான் வந்திருக்கிறேன். ஆனா உண்மையிலே நான் இந்த பாடசாலையில படிச்சு பட்டதாரி ஆகி இப்ப LLB லோ அது நான் இப்ப மேற்கொண்டு படித்து கொண்டு அந்த இடத்துக்கு என்ன வளர்ந்து விட்டது இந்த பாடசாலை. இப்ப என்ன சொன்னா படிச்சுட்டு 7க்கு வரும்போது நமக்கு ஒரு புரளிய கல்வி விட்டாங்கன்னு சொன்னா 7க்கு வந்து டீச்சர்ஸ் மேல அடிக்க மாட்டோம். அது லிங்கேந்திர சார் அப்படியே தலைவெல்லாம் புரட்டி போட்டு வித்தியாலயத்தினுடைய 150வது ஆண்டு விழாவினுடைய நிகழ்வு தலைவர் நமது மதிப்புக்குரிய அதிபர் அவர்களே, கேள்விப்பட்ட ஒரு வசனமாக இருக்கும். மெகசின் ஸ்டேரிங் கமிட்டி, இப்போ ஸ்டேரிங்கில் மல்டி ஃபங்க்ஷன் உள்ள ஸ்டேரிங் வந்துருக்கு. அந்த ஃபங்க்ஷன் போல நமது பாடசாலை அதிபர் அவர்களால் இயக்கப்படுகின்ற இந்த வாகனத்தில் நம்முடைய மல்டி ஃபங்க்ஷனை மேக்சிமம் நம்மால் வழங்க முடியும் என கூடிய ஒரு வித்தியாசமான வசனம். முதல் இந்த இதழில் பாவிக்கப்பட்ட ஒரு வசனம் என்பது இங்கு குறிப்பிடக்கூடிய ஒரு சிறப்பான விடயம். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். உமா ரஞ்சினி கஜேந்திரன். நான் 83 பேட்ச்ல என்ற பழைய மாணவர் உஷா கணவர் நாங்க எல்லாரும் புலம்பெயர்ந்துட்டோம். ஒரு எனது அன்பு சிநேகிதி தான் இங்க இருக்கிறா. நான் சரியா அண்டையான் நிகழ்ச்சியை பார்க்க பெருமையா இருக்குது. பிள்ளைகள் எல்லாம் நல்ல வடிவா நல்ல ஒரு டிசிப்ளினா இந்த பள்ளிக்கூடம் இன்னும் கூட வளர்ச்சி பெறணும்னு எங்களால இயன்ற உதவியில செய்யணும்னு இப்ப எனக்கு என்ன ஆர்வமா இருக்குது. முந்தி செய்ய முடியல. இப்ப எங்கட பிள்ளைகள் வளர்ந்து அவையல் வேலை செய்யற இது வந்தபடியா இனி கட்டாயம் செய்யக்கூடியது. நான் மற்றவைகளுக்கும் இதுகளை விளங்கப்படுத்தி சொல்லி எங்கள் 8 பேரும் இந்த பள்ளிக்கூடத்துல முதல்ல எங்கட பவுண்டேஷனை தொடங்கினாங்க. அதால சரியான பெருமையா இருக்கு. இந்த பள்ளிக்கூடத்தின் அமைப்புகள் அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நல்ல இதா டிசிப்ளினா பிள்ளைகளை வளர்த்திருக்கணும். பெருமையா இருக்குது. கொழும்புத்துறை இந்து மகா வித்தியாலயத்துல நான் ஒரு பழைய மாணவி என்று இன்றைக்கு இங்க வந்து பங்கு பெற்றினது சரியான பெருமையா இருக்குது. மேலும் இப்ப அதான் நாங்கள் படிக்கல GCSE முடிஞ்சுது. அப்ப 83 தான் எங்களோட கடைசி பேட்ச். அதுக்கு பிறகு நான் புலம்பெயர்ந்து அப்படியே கொழும்புக்கு போய் லண்டன் போயிட்டேன். 91 நான் லண்டனுக்கு போயிட்டேன். 33 வருஷம். ஆனா நான் ஒவ்வொரு முறையும் விரைக்கல கூட்டிக் கொண்டு வந்து இந்த பள்ளிக்கூடத்தை பார்ப்பேன். போன செப்டம்பர் வரைக்கும் நான் அந்த உள்ளுக்கு நிலைமையில அறிஞ்சு ஒரு சின்ன உதவி. இது என்னுடைய ஸ்பான்சர். இந்த இது பெருமையா இருக்கு. நான் உள்ளுக்கு விரைக்கல அது ஒரு பெருமை. இதை நான் தான் ஸ்பான்சர் பண்ணேன். என்னோட சேர்ந்த இன்னொரு மாணவி லண்டன்ல இருக்கிறா. அவவும் சேர்ந்து செய்தது. இன்னும் எங்கட குடும்ப சார்பாகவும் எங்கட அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உதவி செய்வோம். இதான் எங்கட கிளாஸ் ரூம். இந்த பழைய நண்பியோட நிக்கல ஒரு ட்ரீம், எங்கட ட்ரீம் அது நிறைவேறி இருக்கு. இனி ஒவ்வொரு வருஷமும் பெறணும், இதுல பார்ட்டேக் பண்ணணும். இந்த பள்ளிக்கூடத்தை எவ்வளவுக்கு நாங்கள் இதா கொண்டு வரோம்னு ஆசையா இருக்குது. மாணவர் எல்லாம் வெல் ட்ரெஸ் பண்ணிருக்கணும். அவைகளுக்கு தேவையான உதவிகளை செய்யறதுல பெருமை அடைகிறோம். இப்படி வளர்க்கணும், எல்லாரும் அந்த உதவியை செய்யணும் என்று நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இவள் எனது பழைய மாணவி. சொல்லுங்க. 75ஆம் ஆண்டோட நாங்களும் விரையிட்டோம். அதுக்கு பிறகு விரையில்லை. இங்கால இப்ப இந்த முறை 150வது ஆண்டுக்காக எங்களுக்கு அறிவித்தல் வந்து நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கு. எனக்கு இங்க பள்ளிக்கூடம் எல்லாம் நல்ல வித்தியாசமா எல்லாம் இருக்கு. நல்ல சந்தோஷமா இருக்குது. அதோட எல்லாம் முடிஞ்சு எங்களுக்கு லஞ்சும் தந்து எங்களை அனுப்பி இருக்கணும். நல்ல சந்தோஷமா இருக்குது.
மேலும் மேலும் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளுக்கு வரணும் மாதிரியும் உதவி செய்யணும் மாதிரியும் எங்களுக்கு தோன்றுது. மற்றதுன்னா இந்த ப்ரோக்ராம் ஜூன்ல நடைபெறும் நளினிக்கு அறிவிச்சா. நான் சொன்னா நான் ஜூலைல தான் வரேன். எங்களோட அம்மன் கோயில் தான் என் முதல் டார்கெட். அப்ப எல்லாம் முடிஞ்சிடும். நான் ஜூலை 25ஆம் தேதி இங்கால வந்து இறங்குனா பார்த்தேன். சரியா அந்த அண்டைய ஊர்வலத்திலே நான் பங்கு பெற்றி என் வாசிசாலை அரியால சிரசம நிலையத்திலேயும் அந்த ஒரு 3 நாள் அதையும் பங்கு பெற்றி ஒரு கல்லில 3 பாங்க கோயிலையும் செய்து சந்தோஷமா இருக்குது. திரும்பி போகவே மனம் இல்லை. பணம் முளைச்சாத்தான் உதவி செய்யலாம். இந்த காரணத்தால போய் வெறு சீக்கிரம் இங்க வந்து இருக்கணும் போல இருக்கு. செய்வேன், சொன்னதை செய்வேன். பார்த்தீங்கன்னா பழைய மாணவர்கள் நாங்கள் கல்வெட்ட இந்த வகுப்பறையில் வந்து இப்போ வந்து பாவனைக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லி இடிக்கப்பட காத்திருக்கு. அதாவது வந்து இதில் வந்து பாவிக்கிறதுக்கு உகந்த இல்லைன்னு சொல்லி இடிக்கப்பட காத்திருக்கு. அதில் வந்து இந்த வகுப்பறை எல்லாம் வந்து சகில் பாக்கா தான் பாய்ச்சி பண்ணிட்டு இப்போ